ஹாய் எல்லாரும் இந்த சாரி பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருந்த சாரி. ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு மினிமலான மேக்கப்போட போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நோ மேக்கப் லுக் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கின் ப்ரெப் பண்ணல, ஸ்கின் ப்ரெப் பண்ணிடுறேன் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்கின் கேர் சீரம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மேக்கப் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணும், இல்ல எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா அன்வான்ட் விருந்தாளி இங்க வருவாங்க. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு எரிச்சலாம். உங்களுக்கு ஆகுமான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க நம்மளோட டேவே ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஸோ நான் வேற யாரையும் சொல்லுங்க, இந்த ரெண்டு விருந்தாளிகளை தான் சொல்றேன். ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப பெயின் கொடுக்குறாங்க. ஸோ சிரம் அப்ளை பண்ணியாச்சு. தென் அப்புறம் மாய்ஸ்சரைசர். ஸோ நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றேன். நான் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வந்து எப்பவுமே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின். ரொம்ப கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப ட்ரை ஸ்கின். நீங்க பனி டைம்ல எல்லாம் பார்க்கணும், என் ஸ்கின்னை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஸோ ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பிரைமர் அதெல்லாம் ரொம்ப ஹெவியா போட விரும்பல, அண்ட் ஃபவுண்டேஷனுமே ரொம்ப மினிமலா போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலா ஃபவுண்டேஷன் தேவை இல்லை தான், பட் இந்த பிம்பிள்ஸ் கொஞ்சம் மறைக்கிறதுக்கு, இந்த டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் இங்க கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கிடையாது. ஸோ இப்போ சொல்லிடுறேன், ஃபுல் கவரேஜ் இல்லை இது. நான் சும்மா இந்த நம்ம ஃபேஸ் கொஞ்சம் டல்லா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்டோட லிங்க் ஏதாச்சும் வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நானும் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். என்ன ப்ராடக்ட் சொல்லி. ஆக்சுவலி ஐ ஹேவ் அ குட் ஐப்ரோஸ். இங்க வளர்றதுக்கு இங்க கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்கும், பட் என்ன பண்றது, இருந்தாலும் கொஞ்சம் நான் ஷேப் பண்ணிப்பேன். ரொம்ப ரொம்ப லைட் கலர் எடுத்து ஷேப் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் பாப் அப் பண்ணி காமிக்கும். என்னோட ஐப்ரோஸை டிஃபைன்டா காட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும். அதனால நான் ஐப்ரோஸ் எப்பவுமே பண்ணுவேன். சின்ன வயசுல தான் நம்ம பென்சில் தானே யூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கும் அந்த பென்சில் யூஸ் பண்ணும்போது, அப்படியே பென்சில் வீட்டுல எல்லாம் மை வரைஞ்சு விடுவாங்க. அதெல்லாம் ஒரு அழகிய நிலா காலம் இல்லைங்க. ஓகே, டன் வித் த ஐப்ரோஸ். ஐ திங்க் ஐம் டன். ஸ்கின் டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஐ ஷேடோ இப்போ போடுறேன். இப்போ போடலாமா? ஓகே, ஐ எம் டன் வித் மை ஐலைனர். ஸோ இந்த ரெண்டு ஷேடும் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணா யூ வில் கெட் a beautiful shade. ஆக்சுவலா இது மேட், இது கிளாசி. இது ரெண்டுமே தேவை. எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா வந்து ஒரு டைம்ல எனக்கு பிளஷே பிடிக்கல. ஸோ இப்போ வந்து என்ன தெரியல, கொஞ்சம் பிளஷ்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அது சீக்ஸ் பிங்கா காமிக்குது இல்லையா. ஸோ பிளஷ் இங்க கொஞ்சம் லைட். எனக்கு ரொம்ப பிளஷ் பிடிக்காது. அதுவும் இல்லாம இது வந்து ஸோ மேக்கப் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ இந்த மேக்கப் செட் ஆயிடும். இப்போ வந்து நான் இந்த வந்துட்டான் நடுவுல இந்த கௌஷிக் வந்தா. கௌஷிக், நீங்களா கௌஷிகா? just slipping my hair. So this is my outfit. Ta-da! Dishan, this is my outfit.